சின்ன பசங்க அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, நம்ம அப்பத்தா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து வசந்தி வீட்டுக்கு வராங்க. என்னம்மா நல்லா இருக்கீங்களா? உடம்புலாம் பரவாயில்லையா? எனக்கு என்ன வசந்தி, நல்லா தான் இருக்கேன். ஆமா, என்னடி இந்த பக்கம் காலையிலேயே? இல்லைம்மா, அது வந்து சொல்லு வசந்தி, என்னாச்சு? ஆ, நம்ம தமிழ்ச்செல்வியை இன்னைக்கு டாக்டர் செக்கப் கோர்ஸ் சொல்லியிருக்காங்க. அதான் தமிழ் அழைச்சிட்டு போன வந்தேன். ஓ, செக்கப் கோர்ஸ் சொல்லியிருக்காங்களா? என்னமோ போ, முன்னாடி ஒன்று பண்ணி தான் பெரிய பிரச்சனையாக போச்சு. சரி, நீ செக்கப்புக்கு நீ மட்டும் போறியா? ஆமாம்மா, நான் மட்டும்தான் அழைச்சிட்டு போன வந்திருக்கேன். சரி சரி, நானும் வரண்டியாப்பா செக்கப்புக்கு. நீங்கள் எங்கம்மா வயசான நேரத்தில்? ஏய், என்னடி வசந்தி இப்படி பேசி போட்ட? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வரேன் இரு. நான் வந்தேன்னா என் பேத்திக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க முடியும். அதனால் நானும் வரேன் வா அப்படின்னு சொல்லி தமிழ்ச்செல்வி, பாட்டி, வசந்தி 3 பேர் கிளம்பி ஹாஸ்பிட்டலும் போகிறாங்க. போனோடனே வா தமிழ்ச்செல்வி வா வா. என்ன நீ மட்டும் வந்திருக்க? உன் ஹஸ்பண்ட் அடிச்சு இல்லையா? இல்லை டாக்டர், அது வந்து அவர் கொஞ்சம் முக்கியமான வேலையாக போயிருக்காரு, அதான். சரி 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 வா, உள்ளே போய் செக்கப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் உள்ளே போகிறாங்க. உள்ளே போவோம். இங்கே டாக்டர் ஒன்று, நீங்களா கொஞ்சம் வெளியே இருக்கீங்களாமா அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் ஒன்று, இல்லை டாக்டர், அவங்களாம் இங்கே இருக்கணும் டாக்டர், அவங்களாம் இங்கே தான் இருக்கணும். சரிம்மா, சரி இங்கே இருங்க, நான் ஸ்கேன் பண்ணுறேன், அந்த டிவியில் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணுறாங்க. பார்க்கவும் அந்த ஸ்கேனிங்கில் குழந்தை துடிக்கிறது தெளிவாக தெரியுது. பார்த்து முடிச்சதும் டாக்டர் ஒன்று, சரி தமிழ்ச்செல்வி, நீ போயிட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு வெளில வெயிட் பண்ண, நான் ரிப்போர்ட்டை கொடுத்து அனுப்புறேன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. பாட்டி ஒன்று, ஏம்மா டாக்டர் என்னாச்சும்மா? என் பேத்தி இப்போது மாசமாக தான் இருக்கா, அதில் எந்த மாற்றமும் இல்லையே. என்னம்மா இப்படி கேட்டுட்டீங்க? தமிழ்ச்செல்வி மாசமாக தான் இருக்காங்க, குழந்தை ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. சொல்லப்போனால் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி சொல்லட்டுமா? சொல்லுமா, என்னாச்சுமா? ஒன்றும் இல்லைம்மா, உங்கள் பேத்தி ரெட்டை குழந்தை பெற்று போகிறாங்க, அவங்க வயிற்றில் ரெட்டை குழந்தை வளருதுமா அப்படின்னு சொல்லவும் பாட்டியும் வசந்தியும் பயங்கர சந்தோஷப்படுறாங்க. ஆனால் அப்பத்தா கொஞ்சம் யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு, இங்கே பாருமா டாக்டர், தமிழ் திரும்ப வந்து கேட்டால் குழந்தை நல்லா இருக்குது ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லு, மற்றபடி தமிழுக்கு ரெட்டை குழந்தை பிறக்க போகுதுங்கிற உண்மையை மட்டும் சொல்லிடாதம்மா. ஏம்மா, ஏன் அந்த உண்மை சொல்லலான்னு சொல்கிறீங்க? எல்லாமே ஒரு காரணமாக தாம்மா, எனக்காக அந்த ஒரு உதவி மட்டும் பண்ணுமா. ஏற்கனவே என் குடும்பத்தில் நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு, இதனால் திரும்பவும் பிரச்சனை வந்துடக்கூடாது. அதனால் இந்த உண்மையை மட்டும் நீ யார்கிட்டையும் சொல்லாதம்மா. இப்போதைக்கு தமிழுக்கு தெரிய வேணாம், நேரம் வரும்போது நான் சொல்லிக்கிறேம்மா, எனக்காக இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணுமான்னு சொல்லி அப்போ தான் கையெழுத்து கும்பிட்றாங்க. டாக்டர் ஒன்று, சரிங்கம்மா, வயசில் பெரியவங்க நீங்கள், அவங்க நல்லதுக்காக தான் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன், அதனால் நான் உண்மையை சொல்லலை அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. எப்பா ஆண்டவா, இதை வச்சு எப்படியாவது என் பேத்தி பேரனையும் ஒன்று சேர்த்தணும் அப்படின்னு அப்போ தான் சொல்கிறாங்க. வசந்தி ஒன்று, ஏம்மா நான் விட்டு ஒன்று கேட்கணும் வசந்தி, எது இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், வா தமிழ் வெளியே வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் வெளியே வராங்க. டாக்டரும் தமிழை பார்த்துட்டு, தமிழ் குழந்தை நல்லா ஆரோக்கியமாக இருக்குது, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, நான் கொடுக்குற மாத்திரையை வேலை வேலைக்கு சாப்பிடு, நல்லபடியாக சாப்பாடு சாப்பிடு, எதை பற்றியும் கவலைப்படாத, யோசிக்காத, நீ சந்தோஷமாக இருந்தால் தான் குழந்தை சந்தோஷமாக இருக்க முடியும், புரியுதா? அம்மா, நீங்கள் தான் இனிமேல் தமிழ்ச்செல்வியை பத்திரமா பார்த்துக்கணும். ஒரு குழந்தை எப்படி பார்த்துருக்கீங்களோ அப்படி பார்த்துட்டா மட்டும்தான் இந்த குழந்தை அந்த குழந்தைய நல்லபடியாக பெற்று எடுக்க முடியும், புரியுதாம்மா? சரிம்மா, ரொம்ப நன்றிம்மான்னு சொல்லிட்டு 3 பேர் கிளம்பி வீட்டு வந்துடுறாங்க. வந்த உடனே இங்கே வசந்திக்கு என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல. எதுக்காக அந்த அம்மா அப்படி சொன்னிச்சு? நம்ம மட்டும் இப்போ கால் பண்ணி தமிழ் சொல்லிட்டு சொன்னோம்னா கண்டிப்பாக அந்த அம்மா இதை வச்சு ஏதாவது பிரச்சனை பண்ணும். ஏற்கனவே நம்ம மாப்பிள்ளை தமிழ் சொல்லிட்டு பேசாமல் இருக்கா, அதனால் என்ன பண்ணுறது யோசிக்கிறாங்க. வசந்தி ஒன்று திரும்பவும் அப்பத்தா பக்கத்துக்கு வீட்டு வராங்க. அப்போதைக்கு தமிழ்ச்செல்வி வீட்டில் இல்லை. அப்பத்தா பார்த்து வசந்தி, ஏம்மா நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்பேன், நீங்கள் மறைக்காமல் எனக்கு உண்மையை சொல்லுவீங்களா? சொல்லு வசந்தி, நீ என்ன கேட்க போறன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதை கேளு பரவாயில்ல. இல்லைம்மா, எதுக்காகம்மா தமிழ்ச்செல்விட்ட ரெட்டை குழந்தை எனக்கு உண்மையை சொல்லாமல் மறைச்சிங்க? அடியே கூறுகிட்டவள, நான் ஒன்று இந்த உண்மையை மறைச்சி எதுவும் பண்ண போகிறதில்ல. ஏற்கனவே என் பேரன் அவன் மேலே பயங்கரமாக கோவத்தில் இருக்கான். ஏற்கனவே ஒரு முறை அப்படி போய் சொல்லி எல்லாம் தப்பாக போச்சு. அது மட்டும் இல்லை, இப்போது ரெட்டை குழந்தை சொன்னோம்னா பார்க்குறவங்கெல்லாம் அந்த குழந்தை மேலேயே கண்ணாக இருப்பாங்க, அதனால் கூட குழந்தைக்கு எதனா ஆபத்து வர வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, என் பேரண்டியை பொறுத்த வரைக்கும் அவங்க அம்மாவை அவன் நேரில் பார்த்ததில்ல, தனக்கு அம்மாவே குழந்தை வந்து பிறப்பாங்க அப்படின்னு அவன் ஆசாசியாக காத்துட்ருக்கான். இந்த நேரத்தில் போயிட்டு ரெட்டை குழந்தைன்னு சொன்னோம்னா அவன் மனசு அதை ஏற்றுக்காது. ஏன்னா ஒரு குழந்தையா இருக்கணும், அதுவும் பெண் குழந்தையா இருக்கணும், அதுவும் என் அம்மாவாக இருக்கணும் தான் சேது ஆசைப்பட்றான். இந்த நேரத்தில் போயிட்டு உனக்கு ரெட்டை குழந்தை பிறக்க போது சேது ஐயா அப்படின்னு சொன்னோம்னா அவன் அதை நினச்சி அது நம்ம அம்மாவாக இருக்குமா இருக்காதா, இல்லை ஆம்பளை குழந்தை இருந்துட்டா நம்ம அம்மா நமக்கு பிறக்க மாட்டாங்களோ அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே ஏதாவது தப்பாக நினச்சிப்பாமா. அப்படி நினச்சிக்கிட்டானா அவன் சேதுவும் தமிழ்ச்செல்வியும் திரும்பவும் வாழ்க்கையில் ஒன்று சேர முடியாமல் போயிடும். அதனால் இப்போதைக்கு ஒரு குழந்தை தான் பிறக்க போகுது, அது உங்கள் அம்மா தான் சொல்லி சேதுவை நம்ப வைப்போம். நம்ப வச்சு தமிழ்ச்செல்வியும் சேதுவையும் முதல்ல ஒன்று சேர்த்து வைப்போம். 2 பேரும் ஒன்று சேரட்டும். குழந்தை பிறக்கும் போது மீதி நம்ம பேசிக்கலாம் வசந்தி. அதுக்காக தான் அந்த உண்மையை நான் யார்ட்டையும் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். நீ இந்த உண்மையை யார்ட்டும் சொல்லிடாத, சொன்னா அப்புறம் தமிழ்ச்செல்வி வாழ்க்கைக்கு தான் பெரிய ஆபத்து வந்து முடியும்.
ஐயோ அம்மா, எனக்கு தெரியுமா, நீங்கள் எது செஞ்சாலும் ஒரு காரணம் தெரியும். இருந்தாலும் என் மனசுக்கு வந்து அடிச்சுட்டே இருந்துச்சு. எதுக்காக நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னு சொல்லிட்டு அதை உங்களை நேரில் பார்த்து கேட்டு போன்னு தான் தோணுச்சு. அதனால தான்மா வந்தேன். ரொம்ப நன்றிம்மா. எது எப்படியோ என் பொண்ணு மாப்பிள்ளையும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்தா எனக்கு அதுவே போதுமா அப்படின்னு சொல்லி வசந்தி போகிறாங்க. அப்போ தான் யோசிக்கிறாங்க, நாம் நினச்ச மாதிரியே சேதும் தமிழ் செல்வியும் ஒன்று சேர்ந்துடணும். ரெட்டை குழந்தை பிறக்கும்போது அது ஆம்பளையாக இருந்தானே பொம்பளையாக இருந்தானே பிறக்கும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு அப்பத்தாவும் முடிவு பண்ணுறாங்க.